இங்க ஒரு யங் சயின்டிஸ்ட் அரசாங்கத்துக்காக ஒரு கம்பெனி பண்ண சிப்ல பிரச்சனை இருக்கதை கண்டுபிடிக்கிறான். பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்ப அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட இதை நீங்க தான் டெவலப் பண்ணீங்களான்னு கேட்கிறான். அதுக்கு அவர் ஆமான்னு சொல்ல, நீங்க கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டுக்கும் அந்த சிப்புக்கும் சுத்தமா மேட்ச் ஆகலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த சிஇஓ அரசாங்கத்துல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதை வெரிஃபை பண்ணி தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாரையும் நீங்க குறை சொல்றீங்களான்னு கேட்கிறான். அப்ப இங்க இருந்த சயின்ஸ் மினிஸ்டர் வேணுன்னே நீ பிரச்சனை பண்றியான்னு அவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஆனா அவன் அதோட நிறுத்தாம அந்த சிப்பை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கம்பெனி ஃபேக்கான இன்வென்ஷனை காட்டி மில்லியன் கணக்குல அரசாங்க பணத்தை ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அந்த சயின்ஸ் மினிஸ்டரும் பணத்தை வாங்கிட்டு உடந்தையா இருந்திருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல தான் அவன் நினைச்சதை விட அதிக அளவு பணத்தை அந்த சிஇஓ ஸ்கேம் பண்ணிருக்கிறது தெரியுது. சோ அவன் தப்பிக்க போறதுக்கு முன்னாடி அந்த மினிஸ்டர் அவனை மாட்டிவிட போறதா சொல்றான். பார்த்தா அந்த சிஇஓ இது வரைக்கும் அந்த மினிஸ்டருக்கு கொடுத்த லஞ்சத்தை எல்லாம் ப்ராப்பரா ஃபோல்டர் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மினிஸ்டரோட பிரைவேட் போட்டோஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஷாக்குல அந்த மினிஸ்டர் அமைதியா இருக்க அவன் கேஷுவலா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான்.